முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு பணக்கார சஹாபி பக்கத்துல ஒரு ஏழை சஹாபி வீடு இருக்கு. ஆனா பணக்கார சஹாபி பக்கத்துல ஒரு பேரிச்சம்பழம் ஒரு மரம் ஒண்ணு இருக்கு. அந்த மரத்துல என்ன செஞ்சு ஒரு பொண்ணு போய் என்ன செஞ்சு பழத்தை ஒண்ணு எடுத்து வாயில வச்சிருச்சு. இந்த பணக்கார சஹாபி என்ன செஞ்சாரு, வாயில கையை விட்டு அதை எடுத்துட்டாரு. இந்த ஏழை சஹாபிக்கு மனம் வருத்தம், இந்த மாதிரி பழத்தை எடுக்கணும் என் பொண்ணு வாய் கிழிச்சாரு. அப்ப அதை வாயில எடுக்கும்போது புள்ள வாய் லைட்டா கிழிஞ்சு வாய் லைட்டா வாய் விட்டு எடுக்கும்போது புள்ள வாய் கொஞ்சம் இதாகி ரத்தம் வர ஆரம்பிச்சு. அப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போறாரு, இந்த மாதிரி என் பழத்தை எடுக்கணும் என் புள்ள வாய் கிழிச்சாரு, நீங்க பேசி பாருங்க. அப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, நீங்க அந்த மரத்தை அவங்களுக்கு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் அல்லா இடத்துல துஆ செஞ்சு நான் சொர்க்கத்துல உங்களுக்கு நான் வைப்பேன். அவர் சொல்லிட்டா அதெல்லாம் முடியாது. இதை ஒரு சஹாபி போயிட்டு இருக்காங்க, ஒரு சஹாபி போயிட்டு இருக்கவங்க அவங்க கவனிக்கிறாங்க, என்ன முஹம்மது நபி அதுல முடியாதுன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடி இதை பார்த்தோன்னே அவங்க யாரும் சொல்லல, நான் வேணா பேசி பார்க்கட்டுமாங்க, நான் வேணா பேசி பார்க்கட்டும், நீங்க சரி அப்படின்னு அவரு தனியா கூட்டிட்டு போய் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட மாதிரி அவங்களுக்கு கொடுத்து, நான் 10 மரம் தரேன், உனக்கு ஒரு மரம் தான் நீ கொடு, நான் 10 மரம் தரேன். அதெல்லாம் முடியாது, சரி 100 மரம் தான், அதுவும் முடியாது, 1000 மரம் கொடுக்குறாங்க. பாருங்க எப்படி இந்த சகாபாக்களை பத்தி நம்ம ஏன் பேசுறா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட்டாங்க. இந்த அளவுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவங்க பிரியம் லைட்டா மூஞ்சி சிலிப்பாயிடக்கூடாது. உடனே சகாபாக்கள்லாம் அப்படியே இதாயிரும். பாருங்க ஒரு மரத்துக்கு 1000 மரம் கொடுக்குறாங்க. எப்படிங்க எல்லாம் கற்பனை கூட எட்டாது பாருங்க. அப்படி வாழ்ந்திருக்காங்க சகாபாக்கள், அப்படி வாழ்ந்திருக்காங்க. 1000 மரத்தை கொடுத்து அந்த ஒரு மரத்தை அந்த ஏழை சகாபிக்கு வாங்கி ஏண்டா. அப்ப என்ன செய்யறாங்க, பேசி ஒப்பந்தம் ஆயிருக்கு. அப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த சகாபி போறாங்க. அப்ப அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, நான் சொர்க்கத்துல உங்களுக்கு நான் மரம் வேந்தரேன், நீங்க அதை பத்தி கேட்கவே இல்லையா. அப்ப என்ன சொல்றாங்க, யாரும் சொல்லல, நீங்க அதை சொல்லுங்களேன். ஒரு பறவை 500 வருஷமா பறந்தாலும் அந்த சொர்க்கத்துல இருக்கிற மரத்தை அளக்க முடியாதுன்னா எப்படியாப்பட்ட பாருங்க. அத சொர்க்கத்து மேல அவங்க ஆசை வச்சிருந்தாங்க. அந்த உள்ள சொர்க்கத்துல உள்ள தார்ப்பிருந்தா அவங்கள இந்த நன்மை. அதே மாதிரி நம்மளும் சொர்க்கத்துக்கு ஆசைப்படும். ஒரு நன்மை சுபஹானல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மலம் வரும். சுபஹானல்லாஹ்னு சொன்னா ஒரு சொர்க்கத்துல ஒரு மலம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறப்பு, அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதை சாப்பிட்டு முடிஞ்சோன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும். அல்லாஹ்வுடைய கோவத்தை போய் அணைச்சு ஒவ்வொரு திக்ருக்கு ஒவ்வொரு நன்மை. இந்த சுபஹானல்லாஹ்னு சொன்னா சொர்க்கத்துல அப்போ ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை சுபஹானல்லாஹ் சொல்லுவீங்க, சொர்க்கத்துல எத்தனை மரம் முளைக்கும். ஒண்ணு ஒண்ணா நம்ம சிந்திக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டப்பால ஒவ்வொரு ரூபா போட்டு பாருங்க, வருஷத்துக்கு 360,000. இந்த மாதிரி தான் நம்ம நன்மைகளை கொள்ளடிக்கணும், நன்மை மேல ஆசை வைக்கணும். எப்படி சகாபாக்கள்லாம் அதுல உள்ள தார்பீரம் தெரிஞ்சு நடந்தாங்க. அதுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய தார்பீரம் அவங்க, கொஞ்ச நெஞ்சமா இத சொல்லி வர்ணிக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய தார்பீரம் இருக்கு. நன்மைகளை நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இன்னைக்கு பிரிய வைக்கும். இன்னைக்கு பாருங்க வயசானவங்க நல்லா வலுவலுன்னு செய்ய முடியும். ஆனா அல்லாஹ் தஆலா கண்ணுல காமிச்சா நன்மைய வயசானவங்க ஏடா செய்ய பண்ண ஒவ்வொரு முடிக்கு நன்மை. ஒரு நன்மைட நம்ம ஒரு நன்மைங்கிறோம், 10 நன்மைங்கிறோம், 20 லட்சம் நன்மைங்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா நன்மை கண்ணுல காமிச்சிட்டான், அந்த மனுஷன் கேட்பானா, மீண்டும் எனக்கு உயிரை கொடு இறைவா, எனக்கு இன்னமும் உயிரை கொடு, நான் போய் இந்த உலகத்துல போய் நல்ல காரியம் பண்ணிட்டேன். ஆனா அங்க வந்துட்டு போக முடியாது. எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கான். எப்ப தெரியும், நம்ம கண்ணை பொத்துற உடனே தெரியும். அதுதான் 1,24,000 நபிமார்களும் அதில் உள்ள தார்பீரம் தெரிஞ்சாங்க. மக்கள் எடுக்க போய் சொல்லிட்டே இருப்பாங்க, என்னடா சொல்லிட்டே இருக்கான எல்லாருமே மாறிய சிரிச்சாங்க. அதாவது நபிமார்களை கேவலப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. அப்படின்னு உடல் ஏண்டா நரகத்தை சொர்க்கத்தை அல்லா கண்ணுல காமிச்சான். அதுல உள்ள தார்பீரம் தெரிஞ்சுதான் அந்த அளவுக்கு ஈமான உறுதியாக இருந்தது. இன்னைக்கு நம்ம கண்ணுல எல்லாம் காமிச்சாங்க வைங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வியாபாரத்துக்கு போறோம், ஒரு 2,000 3,000 கிடைக்குன்னா நமக்கு எவ்வளவு தார்பீரம். அந்த மாதிரி நன்மைகள் அல்லாஹ் கண்ணுல காமிச்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஒரு மனுஷன் ஞாபகத்துக்கு போக அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இறைவா இறைவா என்ன சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இறைவா 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 அப்படி சொல்லிட்டு போவோம். அதுல உள்ள நன்மையெல்லாம் எல்லாம் மறைச்சு வச்சுக்கான். ஏன்னா இந்த உலகம் சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் படைச்சு. நீ எப்படி வாழ்றா, எனக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்றாங்கிறது சோதிக்க வேண்டாம், மத்தபடி ஒண்ணு கிடையாது. நீ எல்லாத்துல கொடுத்தும் பார்ப்போம், இல்லாதையும் பார்ப்போம். பாருங்க, ஒரு ஏழையா இருக்காங்க, பணக்காரங்களும்
அதாவது மீடியமா இருப்பாங்க, இல்லாதவங்களா இருப்பாங்க. ஏன்? சோதனை. பணத்தையும் கொடுத்து பாப்பா, நீ என்ன பண்றா, பணத்தை இல்லாமே பண்ணி பாப்பா, நீ என்ன பண்றா, எல்லாமே சோதிப்பாங்க. இதுல நம்ம பாஸ் ஆகும். எப்படி ஸ்கூல்ல போய் நம்ம எப்படி பாஸ் ஆகணும், அடுத்த இதுக்கு நம்ம போக முடியும். அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கை. அஸ்ஸலாமு அலைக்கும்.